நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்க பொண்ணுங்க மேல கை வைக்க மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. பொம்பளையா இவன் ஒரு பொம்பளைய அந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிறா. அதுக்கு மேல ஒண்ணு எதிர்பார்த்தா இவங்க அதுக்கு மேல ஒண்ணு பண்றாங்க. ஏய் லூசு அப்படி பேசாதே. என்னங்க இது வம்பா போச்சு. பாய் ஃப்ரெண்ட் இருந்தா மத்தவங்கள சைட் அடிக்க கூடாது. 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா செல்ல குட்டி வீட்டுக்குள்ள வந்து ஏய் உனக்கு ஆம்பளை திமிருடா. காலை தூக்கும்போது வந்து நசிக்கிற. இது எப்ப நடந்துச்சு? என்ன தெரிகிறது? ஒண்ணும் தெரியலையே. நான் காலை இப்படி உதரும் போது கீழே பிடிச்சி இப்படி அமுக்குனா எப்படி இருக்கும்? நான் பார்க்க மாட்டேன், பிடிச்சி அமுக்கி விட்டுருவேன். பிக் பாஸ் வீட்டிலே இன்னைக்கு டே 9. நேற்று நிறைய பேருக்கு அந்த ஒரு காம்போ விஜய் அந்த பிக் பாஸுக்குள்ள ஃபார்ம் ஆகிருக்கிறது பிடிச்சிருந்தது. எனக்குமே பிடிச்சிருக்கு. அவங்க தான் இப்போ ட்ரெண்டிங். அவங்க ஃபார்ம் ஆகி ஒரு நாள் தாங்க ஆச்சு, அதுக்குள்ள அவங்க தான் ட்ரெண்டிங். அவங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி ட்ரெண்டிங் ஆகுது. யாரு? வாட்டர் மெலன் ஸ்டாரும் வினோத்தும். அன்எக்ஸ்பெக்டட் காம்போங்க, அன்எக்ஸ்பெக்டட். அவங்க 2 பேரும் சேர்ந்து சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு நகைச்சுவை இருக்கு, செம காமெடி இருக்கு. இவர் ஒண்ணு பண்ணா இவர் அதே அப்படியே காப்பி பண்ணி பண்றாரு. நம்ம வாட்டர் மெலன் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஏங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு வாட்டர் மெலன் சொன்னோடனே நம்ம வினோத் வந்து அப்போ வாட்டர் மெலன் சார் வந்து எடிட்டிங்ல இவங்க எல்லாம் பாட்டு போடுறாங்க, சங்கீத ஸ்வரங்கள் என்னடா பேச மாட்டேங்கிறாங்க, லவ் பண்றாங்க இவங்களுக்கு. யோ வாட்டர் மெலன் யாருக்கிட்ட சண்டைக்கு வரன்னு தெரியுதா? அவரு நீங்க யாருக்கிட்ட சண்டைக்கு வரீங்கன்னு தெரியுதா? அப்ப சீரியஸா பில்டப் ஆகுது. சரியா? யோ அப்ப நான் உன்னை என்ன பண்ணேன்? நியாயமா தானே பேசுறேன். நல்லா பேசுனீங்க, நியாயம். வினோத் எந்த மீட்டர்ல அவர்கிட்ட பேசுறாரோ அதே மீட்டர்ல, இல்லைன்னா கண்ணாடி மாதிரில நான் சிரிச்சா சிரிப்பேன், அழுதா அழுவேன், அடிச்சா அடிப்பேங்கிற மாதிரி வாட்டர் மெலன். நீ என்ன மீட்டர்ல பேசுறியோ, என்ன டெசிபிள்ல சவுண்ட் வருதோ அதே டெசிபிள்ல நான் பேசுவேன். நீ கத்துனா நானும் கத்துவேன், நீ கம்மியா மிரட்டினா நானும் கம்மியா மிரட்டுவேன். ஏன்னா நான் பார்த்து பண்ணுவேன், காப்பி அடிக்கிறது. அப்படியே நான் நியாயமா தானே பேசுனேன். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ண? நல்லா நியாயமா பேசுறீங்க. சண்டை அப்படி போகுது இல்ல. அடுத்து நம்ம வினோத் கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? கோவப்பட்டாரு, பல்ல கழிச்சிட்டாரு, முறைச்சி பார்த்துட்டாரு, ஒன்றும் பேசாம. அவருக்கு டென்ஷன் ஆகுது. யோ நான் நியாயமா தானே பேசுறேன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு மேல ஒண்ணு எதிர்பார்த்தா இவங்க அதுக்கு மேல ஒண்ணு பண்றாங்க. வினோத் நைட்டு கொரட்டை விடு பாத்துக்கிறாங்க. யோ சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டே கொரட்டையில, ஐயோ நைட்டு கொரட்டை விடு. கொரட்டை நான் விடத்தான் செய்வேன். என்ன பண்ணுவேன்? நான் கொரட்டை விடத்தான் செய்வேன். கொரட்டை விடுவேன், விடத்தான் செய்வேன். விடு உன்னை எழுப்பி காட்டுறேன், விடு உன்னை எழுப்புறேன். எனக்கு சிரிப்பா வருது. அவங்க தான் ட்ரெண்டிங் பேர். இப்ப ட்விட்டர்ல நீங்க எடுத்தீங்கன்னா பிக் பாஸ் வீடியோஸ்ல சண்டை எல்லாம் ஒரு பக்கம் போகுதா, இவங்க வீடியோஸை போட்டுட்டு சிரிக்கிறாங்க. இதோட மிச்ச கண்டினியூஷனை வந்து நான் வீடியோ கடைசியில சொல்றேன். இப்போ 9th டேக்குள்ள போயிடலாம். ஸோ அன்னைக்கு நைட்டு 8வது நாள் நைட்டு நம்ம விஜய் பார்வதி அந்த வீடு விஐபி ஹவுஸுக்குள்ள போயிட்டாங்கல்ல. அப்போ அதில் விஜய் பார்வதி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இப்போ அவங்களாம் நினைச்சுக்கிறாங்களா அப்படி இப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க பேசுறதுக்கு வாட்டர் மெலன் ஸ்டாரை தவிர யாருமே பெருசா ஒத்து வர மாதிரி இல்லை. எங்க என்னங்க லூசு மாதிரி பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்களா. உடனே இவங்க 1 woman 19 housemates அந்த மாதிரி அப்படியே ஷோவை திருப்ப பாக்குறாங்க. ஒருத்திக்கு எதிராக மொத்த வீடும் நிக்குது, மொத்த ஹவுஸ்மேட்ஸும் எதிர்க்க நிக்கிறாங்க. நான் எது செஞ்சாலும் தப்பு, நான் எது பண்ணாலும் தப்பு, அப்படித்தான் பண்றீங்க. என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிச்சன்ல வந்து இவங்க அந்த விஐபி ஹவுஸ்மேட்டுங்கிறதுனால அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கும்ல, அதுல ஏறி உட்காந்து விளையாடி இருக்காங்க போல இருக்கு. அப்ப அதுல இருக்கிற ஏதோ ஒரு பாத்திரம் உடைஞ்சிருக்கு. அது இவங்க தான் உடைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க எடுத்துட்டு போய் கேட்கறாங்க கிச்சன் டீம், யார் உடைச்சது? பார்வதி நீயா வியானா நீயா? இல்ல யாருமே உடைக்கல. சரி பிக் பாஸ் நீங்களே பாத்துக்குங்க, பாருங்க 2 துண்டா உடைஞ்சு கிடக்கு. ஆனா எங்களுக்கு பார்வதி மேலதான் சந்தேகம், எங்களுக்கும் தெரியாது, பார்வதி மேலதான் சந்தேகம். ஏன்னா அந்த கிச்சனுக்குள்ள வந்து விளையாண்டது, அந்த கிச்சன் ஸ்லாப்ல ஏறி உட்காந்துக்கிட்டு உட்காராதீங்கன்னு சொல்ல ஏறி உட்காந்து நாங்க விஐபி ஹவுஸ் அப்படின்னு செஞ்சது அவங்க தான் உடைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இது யார் உண்மையில உடைச்சான்னு எங்களுக்கு தெரியவில்லை. அப்படின்னு இருக்கும்போது இப்ப துஷார் வந்து கேப்டனா அவங்க கிச்சனுக்குள்ள திருப்பி வர்றாங்க. வரும்போது அவர் சொல்றாரு, இங்க பாருங்க விஜய் பார்வதி, இது வந்து அவங்க இந்த கிச்சன் டீமுக்குன்னு இருக்குல்ல, இந்த ஏரியாவை அவங்களுக்கே கொடுத்துருவாங்க.
இந்த டிஸ்டர்ப் பண்ணவோ இந்த கிச்சன் ஸ்லாப்லயோ ஏரியால உட்கார வேணும். இங்கே பாரு நீ ஒன் சைடெல்லாம் பேசாத, எடுப்பார் கைப்புள்ள. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு எதிராக வந்து பேசிடுவியா? ஒரு விஐபி ஹவுஸ்மேட்ஸா நான் எங்க வேணாலும் போவேன், இந்த இடத்துல வரக்கூடாது நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க எப்படி உரிமை இருக்கு? உரிமை இல்லைங்க, அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டு அதுக்குள்ள வேலை செய்யறாங்கல்ல. என்னன்னு ஏறி அந்த ஸ்லாப்ல உட்காந்துருச்சு சொன்னதுனால போக முடியாது. நான் விஐபி ஹவுஸ்மேட் எங்க வேணாலும் இருப்பேன், என்ன கையை பிடிச்சிருத்து தர தரன்னு வெளியே போடுவியா? கனியக்காக கோவம் வந்துருச்சு. இங்க பாருங்க, நீங்க ஏறி உட்காந்துருவீங்க, இங்கதான் நாங்க காய்கறி கட் பண்றோம், மாவு பிசைகிறோம், இப்பதான் வந்து கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னன்னு அப்புறம் நான் இறங்குனா நான் கிளீன் பண்ணுவேன், நான் அங்க உட்காருவேன் இங்க உட்காருவேன். கனியக்காவுக்கு சூடாயிருச்சு. சொல்றாங்க அறிவு இருக்கு, மூளை இருந்தா சொன்னா உள்ள இறங்க, ஒரு களிமண்ணை வச்சுக்கிட்டு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா, முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி இவ்வளவு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரொம்ப இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சோடனே கெமி, சபரி, கனியக்கா எல்லாரும் வந்து அப்படியா சரி இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது இல்லை விஐபி ஹவுஸ் மேட்ஸுக்கெல்லாம் எங்களை கிச்சன்ல வேலை செய்ய விடாம நீங்க தடுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கும் போது வந்து எங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க கிச்சன்ல சமைக்கிறதா இல்ல ஸ்ட்ரைக். கெமி வந்து சொல்லிருச்சு, இவங்க இப்படியே குண்டியை வச்சு 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 போவாங்களா, நாங்க தொடச்சுக்கிட்டே போகணுமா? நானும் கிளீன் எல்லாம் பண்ண முடியாது, நான் கிளீனிங் டீம் கேப்டன், நான் கிளீன் பண்ண மாட்டேன், துணியை தூக்கி போட்டுட்டு ஸ்ட்ரைக்குன்னு போயிட்டாங்க. வெளியே போய் இவங்களுக்கு இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துனோன்னு அச்சோ மாட்டிக்கிட்ட மேடா பங்கு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இருந்தாலும் அந்த ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அது என்ன நம்ம இறங்கி போறதா? அதெல்லாம் முடியாது, நம்ம ஒரு அவசரத்துல பெரிய ஒரு குண்டி மாதிரி ஏறி உக்காந்துட்டோம். ஆனா இப்ப இறங்க சொன்னா அது வந்து சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு குக்கிங் டீம் எல்லாம் வெளியே போய், இங்க பாருங்க விஐபி டீமு சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, உங்க டீம் மெம்பர்ஸ் தான் அங்க தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்க சாரி சொன்னாதான் இனி இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்கும். நீங்க வேலையே செய்யாம ஸ்ட்ரைக் பண்ற எங்க கிட்ட எப்படி வேலை வாங்குறீங்க? வீடு எப்படி நாராம கிடக்கு அதெல்லாம் நாங்களும் பாக்குறோம், பாத்ரூம் கூட கழுவுறதா இல்ல, நீங்களே தான் பாத்துக்குங்க அப்படின்னு. இப்ப விஐபி டீம் மெம்பர்ஸும் உள்ள வந்துட்டாங்க. என்ன பார்வதி இது அப்படி இப்படின்னு சொன்னோடனே பார்வதிக்கு ஐயோ சொந்த வீட்டுக்காரங்களும் திரும்பிட்டாங்களே அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் பெட்ரூம்ல உட்காந்துருச்சு. ஓகே சமைக்காட்டி விடுங்க, நான் சாப்பிடல. அப்ப சொல்லுங்க, நீங்க சாப்பிடலன்னா நாங்க சாப்பிடுறது இல்லையா? எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க? நான் இருப்பேன் 10 வருஷம் கூட நான் சாப்பிடாம இருப்பேன். இவங்க சமைச்சு போட்டு தான் சாப்பிடணும்னு எனக்கு அப்படி தலையெழுத்து கிடையாது, நான் சாப்பிட மாட்டேன். இதனால அது வம்பா போச்சு அப்படின்ட்டு அப்ப எல்லாரும் சொல்றாங்க, உங்க டீம் மெம்பரு நீங்களே போய் பேசிக்கிங்க, சாரி சொன்னா நடக்கும். வெளியே போய் உட்காந்தாச்சு. இவனுங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, எங்க பார்வதி நீங்க ஒருத்தங்க போய் நாங்க வந்தோம் அந்த பிரச்சனைக்கு, நீங்களா போனீங்க அவங்களோட சண்டை போட்டீங்க, கிச்சன் ஸ்லாப்ல ஏறி உட்காந்தீங்க, இப்ப அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, என்னன்னா இப்ப நாங்களும் அதுக்கு சேர்த்து பண்ணி கிடக்கணுமா அப்படி இப்படின்னு பேசி விஜய் பார்வதிக்கு பயம் வந்துருச்சு. என்னன்னா எல்லாருமா சேர்ந்து இங்க பாருங்க, நீங்க வேற எதுல வேணாலும் சண்டை போட்டு உங்க கண்டென்ட்டை தடிக்கீங்க, சோத்து விஷயத்துல மட்டும் பண்ணாதீங்க சரியா? சாப்பிடுற விஷயம் சாப்பிடாம உங்களால இருக்க முடியுமா? இந்த வீட்டுக்குள்ள கிடைக்கிறதே கொஞ்சம் சாப்பாடு தான், அதுல இப்படி பண்றீங்கன்னு சாப்பாடு பண்ணணும்னு இவங்களுக்கு இப்ப ஐயோ சாப்பாட்டு விஷயத்துல நம்ம ஏதோ பண்ணிட்ட மாதிரி நம்மள ப்ரொஜெக்ட் பண்றாங்களே, இதை இப்படியே சாப்பாட்டு விஷயத்தோட கனெக்ட் பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நைட்டு 11:30 மணி அப்ப சாப்பிடல. பார்வதியோட அந்த திமிர்னால அந்த ஒரு இவங்களும் சமைக்கல. அப்ப இவங்க சொல்றாங்க, அது எப்படி இவங்க வந்து கிச்சன்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பேர் சொல்ல ஒரு பொம்பளை திமிர் காட்டிக்கிட்டு இருக்கும், சாரியும் கேட்க மாட்டாங்க, அவங்க வந்தா பிரச்சனை பண்ணுவாங்க போவாங்க, நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? பெண்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இதை கனியக்காவும் கெமியும் தான் கையில எடுத்தது. சாரி கேட்க சொல்லுங்க, வந்து வேலை நடக்கும், இல்லைன்னா அப்படியே கிடங்க, எவ்வளவு நாளைக்கு பட்னியா இருப்போம்னு பார்ப்போம். நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ்ல இருக்கு. இப்ப நாங்க செய்ய மாட்டோம், கிளீன் பண்ண மாட்டோம், கக்கூஸ் கிளீன் பண்ண மாட்டோம், சமைக்க மாட்டோம், அப் டு யூ. அவங்க ஒருத்தர் சாரி கேட்டா எல்லாம் முடியும். இப்படியே பிரச்சனை ஓடிட்டு இருக்க. கடைசியில் இவங்க பார்த்தாங்க சரி வரல, மொத்த வீடு எதிர்த்து நிக்குது. வர்றாங்க, இப்ப என்ன சாரி கேட்கணும், கேட்டுட்டு போகலாம் இல்ல, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். சாரி கேம் விளையாடணும்னா இந்த வீட்டுல எல்லாரும் எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும். அப்படி எல்லாரும் எல்லாத்துக்கும் சாரி கேட்கிறோமா? சொல்லுங்க ரம்யாஜி, இங்க பாரு, இந்த சாரி கேம் இந்த கேம்லாம் இங்க பேசாத, சோத்து விஷயத்துல விளையாடாதீங்கன்னு மறுபடியும் சோறை கொண்டு வந்து சொருகுது. ஏன்னா அது அவனோட வீக் பாயிண்ட். சரி, நான் பண்ணின வேலையால நான் என் ஒருத்தியால நீங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்கன்னா சாரி வச்சுக்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டாங்க. நைட் 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு உட்காந்து சமைச்சு விட்டுருக்காங்க. இவங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து
சாப்பிட மாட்டேன்னு ஒரு சபதம் பசிக்குமே சாப்பிடாமலாம் பாரதி எல்லாம் இருக்க முடியாது. பக்கத்துல தான் அவர் உட்காந்து பக்கத்துல அவருக்கு நீ சாப்பிடாம கடை உண்ணாவிரதம் அதெல்லாம் முக்கியம் இல்ல, மசால் வடை தான் அப்படிங்கிற சாப்பிட்டுட்டு இருக்காரு. விஜய் பாரதி பாக்குது சரி இல்லையம்மா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செல்ல சண்டை போடுவாங்கல்ல. இப்ப அவங்க கோவத்துல எனக்கு மேகி வேணும் விஐபி டீம் கேட்குறேன் அப்படின்னு பெருசா சொன்னா சாப்பிட மாட்டேன்னு அப்படி கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக ஒரு ஆடை செலக்ட் பண்ணுது. சபரி சரி சபரி என்ன பார்வதி 4 பர்னர் இருக்கா இல்லையா, 2 பர்னர்ல எது இருக்குல்ல, 3வது பர்னர்ல எனக்கு மேகி பண்ணி கொடு அவர் சொல்றாரு. ஒரு கண்டிப்பா பண்ணி தரேன் 2 மினிட்ஸ் இருக்கு. எதுக்கு 2 மினிட்ஸ், அதான் இடம் இருக்குல்ல நீ தான் பண்ணி கொடுக்குற. அந்த அந்த என்ன கியூட்டா செல்லமா சொல்லுமா சோறு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுமா, என்னமா உனக்கு சோத்துல எவ்வளவு ஒரு ஈக, எதுல வேணாலும் ஈகோ காட்டுங்கம்மா, சோத்து விஷயத்துல காட்டாதீங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எல்லாம் டான்ஸ் ஆடி முடிஞ்சோடனே லெவ் கண்டென்ட் ஒன்று போகுது. வாண்டடா பண்றது அப்படியே தெரியுது. ஆனா இது ரெண்டுலையுமே பாவம் அந்த பசங்க தான் பாவம். நம்ம அரோரா நம்ம துஷார் மேல காலை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் சவுண்ட கூட்டி வச்சு கேட்டு என்ன மேடம் பேசுறீங்கன்னு. அப்ப காத்து மட்டும் வருது. என்ன சொல்றாங்கன்னா அவன் இருக்கான்ல, துஷார் கேட்கிறாரு யாரு, அவதான் கமருடீன். யாரு கமருடீன். ஆமா என்ன அவனுக்கு அன்னைக்கு பேசும்போது சொல்றான், அவன்கிட்ட பேசினேன் அப்ப சொல்றான் நான் இவ்வளவு நாள் இந்த அளவுக்கு மனசை விட்டு எந்த பொண்ணுகிட்டையும் பேசினது இல்லைன்னு சொல்றான். அப்ப அவர் வந்து அப்படியா சொன்னா சரி அதுக்கு நீ ஏன் பயப்படுற, இல்ல அவன் மனசுல ஏதோ ஆசையை வளர்த்துருவான், எனக்கு அவன் மேல லவ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, ஆனா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்ப துஷார் கேக்குறாரு ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும்னு சொல்றியா, ஆமா எனக்கு லவ் எல்லாம் இல்ல, ஆனா அவன் அப்படி பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. இப்ப நான் யோசிச்சேன் இப்ப உனக்கு என்னதாம்மா பிரச்சனை. அப்புறம் அந்த பக்கம் துஷார் பின்னாடி இந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா. துஷார் வந்து எம்மா ஆள விடுமான்னு துஷார் போயிட்டு இருக்காரு. வாண்டடா துஷாரோட கேமை அரோரா ஸ்பாயில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த பக்கம் இங்க கட் பண்ணா இந்த மூலையில ஒரு குரூப் கார்டன்ல கட் பண்ணி கேமரா அந்த பக்கம் திருப்பினா டைனிங் ஏரியாவில் ஒரு குரூப். யாருன்னு பார்த்தா ஆதிரையும் எஃப்ஜேயும். ஏமா அழுதுகிட்டு இருக்க, இல்ல அன்னைக்கு ஒன்னு அங்க பார்த்தேன்ல நான் உன்னை சைட் அடிச்சேன். இல்ல எஃப்ஜே பாக்குறாரு, எஃப்ஜே என்னதான் இருந்தாலும் சின்ன பையன், ஒரு பொண்ணு வந்து சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசும்போது பசங்க பேசும்போது எப்படி பொண்ணுங்க மயங்குறாங்களோ அது மாதிரி பொண்ணுங்க சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பசங்க மயங்குவாங்க. நான் நல்லா பாத்துக்குங்க எஃப்ஜே எந்த இடத்துல விழுறாருன்னு பாத்துக்குங்க. எஃப்ஜே இங்க உட்காந்துருக்காரு, அந்த அவங்க ஆதிரை வந்து அவர் அப்படியே பாத்துக்கிட்டு வாயெல்லாம் ஆடுது. என்ன சொல்றாங்கன்னா நீ அப்பவே என்னோடதான் இருந்திருக்கலாம், அப்பவே என்னோடதான் இருந்திருக்கலாம். இவரு ஏய் லூசு அப்படி பேசாதே நினைச்சேன். கை வச்சிட்டியா முடிஞ்சு போச்சு, சோழி கன்னத்துல கை வைத்து விட்டார் அப்படின்னா மனசு லைட்டா கிரக்கு உழுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வேர்ட் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க, அப்பவே நீ என்னோடதான் இருந்திருக்கலாம் அப்படின்னா அந்த உரிமை கொண்டாடுற மாதிரி பேசும்போது கை நேரா போய் கன்னத்தை தடவிருச்சு. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க துஷார் கிட்ட போய் இப்ப நம்ம இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆதிரை. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க பேசுறாங்க நானும் இவனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவோம்னு எங்களுக்கே தெரியாது, ஆனா பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முத இந்த பர்ச்சேசிங் எல்லாம் போவோம்ல ட்ரெஸ்ஸுக்கு, அப்ப அவனை வந்து நான் ஒரு மால்ல பார்த்தேன். கேக்குறாரு யார, எஃப்ஜேவையா? ஆமா பார்த்தேன், ஆனா அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றேன்னு எங்களுக்கு தெரியாது, சொல்லிக்கல. அப்பவே அவனை நான் லைட்டா சைட் அடிச்சேன். அப்ப துஷார் வந்து ஆச்சரியத்துல சைட் அடிச்சியா, அப்ப உன் பாய் ஃப்ரெண்ட், இது என்னங்க இது வம்பா போச்சு, பாய் ஃப்ரெண்ட் இருந்தா மத்தவங்களை சைட் அடிக்க கூடாதா, லெவல்ல இருந்தா மத்தவங்களை சைட் அடிக்க கூடாதா, நானும் பொண்ணு தானே நானும் மனுஷி தானே. அப்ப என்ன சொல்றீங்க, பொண்ணு தானே மனுஷி தானே. இப்ப இதையே ஜஸ்ட் இமேஜின், அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ஆம்பளை சொல்லிட்டாரு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நானும் ஆம்பளை தானே நானும் மனுஷன் தானே, அவனை பார்க்கும்போது அன்னைக்கு அவளை பார்க்கும்போது நான் சைட் அடிச்சேன், ஆனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா இந்நேரத்துக்கு செருப்பை கொண்டு கலத்தி அடிக்காத குறையா சோசியல் மீடியாலாம் பத்திக்கும். இது பாதிரை சொல்றதுனால ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா விமன் தானே, இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அப்போ அவங்க சொல்றாங்க அவனை நான் அங்கேயே சைட் அடிச்சேன்,
2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா செல்லக்குட்டி வீட்டுக்குள்ள வந்து அப்படிதான் யோசிச்சேன். இவங்களோட பாய் ஃப்ரெண்டோட மைண்ட் இப்போ எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த லவ் கண்டென்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமஸ் பொம்மை டாஸ்க்கு உள்ள ஆரம்பிக்குது. ஆனால் இந்த வாட்டி பொம்மை இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் மாஸ்க். இதில் 2-3 ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டாரு பிக் பாஸ். என்ன அப்படின்னா, பிக் பாஸில் இந்த 2 ஹவுஸ்மேட்ஸ் தான் விளையாட போகிறீங்க. சப்போஸ் இதில் விஐபி ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்க ப்ரிவிலேஜ் வரும். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, அது இது லொட்டு லொசுக்கு அப்படின்னு வரும். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து உங்களிலேருந்து ஒருத்தர் செலக்ட் ஆவார். அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அடுத்த வாரம் செலக்ட் ஆவாரோ சம்திங், அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி இதுக்காகவே அவங்கள நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு இவங்களும், இப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு இவங்களும் விளையாட ட்ரை பண்ணுறாங்க. அதில் சொல்கிறாரு, எந்த வீடு ஜெயிக்குதோ அந்த வீடுக்கு கிராண்ட் டின்னர் காத்து கொண்டிருக்கிறது. இங்க பார்த்துட்டாங்க. அதான் இவங்க பார்த்தாங்க, நம்ம இதுக்காகவே சோத்துக்காக வேண்டியாவது நம்ம ஜெயிக்கணும். அப்போ ஆரம்பிக்குது. எப்படி பிளான் போடுறாங்க அப்படின்னா, விஐபி டீம் சொல்கிறாங்க என்னன்னா, எப்படியாவது நம்மளோட மூஞ்செல்லாம் கொண்டு உள்ளே வச்சிடணும். அந்த டீமில் யாரை பார்த்தாலும் பிடிச்சி வச்சுக்க. ஆனால் அந்த டீமில் பார்த்தியா எல்லாரும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். இங்கே வந்து ஜென்ஸ் அப்படின்னு கானா வினோத்தும் வாட்டர் மிலோன் தான் இருக்காங்க. அப்போ வினோத் சொல்லி கொடுக்குறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாம் எடுத்து அந்த லேடிஸ் தானே நீங்கள் அதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பசங்கள்லாம் கூச்சப்படுவானுங்க, விளையாட வர்றது ஃபிசிக்கலாக தள்ள விடுறதுக்குலாம் கூச்சப்படுவாங்க. எப்பா நீ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்க்கலையா? பொம்மை டாஸ்கில் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் இல்லை, நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆம்பளைங்க பொண்ணுங்க மேலே கை வைக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே. ஸோ உங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கொண்டு குப்பையில் போடுங்க. அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அருவருப்பான வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சீசன்ல இந்த கேம்ல நல்லா கேட்டுக்கங்க. ஏன் கடிக்கிறீங்க பொம்பளையா இவன் ஒரு பொம்பளைய அந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிறா. ஏப்பா பொம்பளையா நீ சட்டையை பிடிச்சி இழுக்கிற பொம்பளை சட்டைய? இதாவது பரவாயில்ல, நான் இப்ப அதை ஃப்ளோவில் சொல்லிடுறேன், அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஆனா அந்த இடத்துல அவங்க எங்க மியூட் பண்ணாங்களோ அதே இடத்துல நானும் மியூட் பண்றேன். சிஜேக்கு நடந்த ஒரு அசம்பாவிதம் யாரு பண்ணாங்கன்னு நாங்க பார்க்கல, பட் சிஜே யாரு பண்ணாங்கன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு. அதுல ஒரு சண்டை வர போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமி எவிக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கெமியோட பொம்மையை கடைசியா வைக்கிறன்ற பேர்ல எவிக்ட் டீல் பேசிக்கிறாங்க. நீ அவங்களத வை, நாங்க இவங்களத வைக்கிறோம்னு. ஸோ இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. பார்வதி வெரி வெரி பேட் ஆட்டிடியூட். ஒரு கேம்னா அதை கேமா பார்க்கணும். பார்வதி பர்சனல் வெஞ்சன்ஸ், என்னைய தான் எல்லாரும் பண்ணுவீங்க, எல்லாம் இவங்கள தான் பண்றது. சபரி எடுக்கிறதுக்கு வசதியா ஏன் மூஞ்ச எதுக்கு மேல் ரோவுல சைட்ல வச்ச துஷாரு, நீ எடுப்பார் கைப்புள்ள தானே, எதுக்கு வச்சேன்னா ஏன் வைக்க கூடாது? கேம் தானே இது, ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமிங் தானே இது. சபரி எடுக்கிற மாதிரி ஏன் வச்ச? சபரி என்ன உங்களுக்கு எழுதி நேர்ந்து விட்டாரா சபரி உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு? சபரி எதுக்குடா என்னைய எதுக்குடா செகண்ட் ரவுண்ட்ல எடுத்த? யாரு என்ன செஞ்சாலும் இவங்களை தான். அப்ப எஃப்ஜேயும் சபரின்னு சொல்றாங்க, ஆமாப்பா இந்த மொத்த பிக் பாஸ் வீடுமே இவங்களுக்கு எதிராக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, பிக் பாஸுமே இவங்களுக்கு எதிராக தான் இயங்குது, கத்திக்கிட்டு கிடக்குற நீ விளையாடுனா அப்படின்னு செகண்ட் ரவுண்ட்ல பார்வதியை அம்படியா அவுட்டும் பண்ணிட்டாங்க. நீங்களும் அப்படி நினைச்சானே விளையாடுறீங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இப்ப சபரியே எடுக்கணும். ஏன் சபரி அவங்களுக்கு லெவ்வரா எடுக்கக்கூடாதா? அப்ப பொம்பளையாவ இது சட்டையை பிடிச்சி இழுக்கிற பார்வதி, கெமியோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறோன்னே நான் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியவனா அப்படின்லாம் கேட்கும்போது அவக்கும் சிஜேக்கும் முட்டிக்கிச்சு. அப்ப இவவும் சும்மா லேசுபட்டதுல நிறைய வேர்ட்ஸ் விடுறான். உனக்கு ஆம்பளை திமிருடா, அது ஆம்பளை திமிரு இருந்தா ஹீரோயிசம்னு நினைப்பா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஒருத்தர் மாஸ்கை வச்சிருக்காரு, அவங்கள சுத்தி ஒரு 4 பேர் தூண் மாதிரி நிக்கிறாங்க. அப்ப பார்வதிலாம் உள்ள போய் அதுக்குள்ள அந்த மாஸ்கை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது சீஜையோட 2 கையும் ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப யாரு வரவானாங்கிறதுக்காக காலை இப்படி உதறாரு. காலை உதரும் போது கடைசியா இப்படி யாரு வர்றான்னு தெரியல, காலை இப்படி உதறி இருக்காரு. அப்ப சொல்ற அவன் இப்படி அடிக்கிறான், காலை உதறி இப்படி அடிக்கிறான். அப்ப சீஜை பார்த்தாரு, காலை உதறி நான் ஒன்னு அடிச்சேன், ஆம்பளை திமிரு. அப்ப உனக்கு என்ன பொம்பளை திமிரா, காலை தூக்கும் போது வந்து நசிக்கிறா அப்படின்னு. எனக்கு இது எப்ப நடந்துச்சு? நசிப்பட்டாலும் இப்படி ஓப்பனா யாரும் சொல்லல.
பார்வதி உடனே அதை ட்விஸ்ட் பண்ணி என்ன சொல்ற, என்ன பேட் வேர்ட்ஸ்ல திட்டுறியா அப்படின்னு கனியக்கா போய் அவனோட வாயை பொத்துறான். நீ மட்டும் ஆம்பளை பிடிக்கலாமா, ஆம்பளை திமிருங்கிற என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சபரி எல்லாம் டேய் டேய் பேசாம இருடணும். இல்ல வலிக்குது எனக்கு. அவர் சொல்றாரு. அப்போ எனக்கு வந்து மியூட் பண்ணிட்டாங்கல, போன முறை அது மிஸ்டேக்கா நடந்தது. அதான் அப்ப என்ன யோசிக்கிறேன், திருப்பி பாக்குறேன். ஏன்னா அவரோட லிப்போ தெரிய மாட்டேங்குது, அவர் மூளையில உட்காந்துருக்காரு. ஆனா நீ மட்டும் பிடிக்கலாமா நான் என்ன பிடிக்கலாமான்னா என்னத்தை பிடிக்கலாமா? இப்போ இந்த பிக் பாஸ் டீம் அதை மியூட் பண்ணதுனால நமக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. பிடிக்கலாமா, நீ மட்டும் பிடிக்கலாமா, என்னத்த பிடிக்கலான்னு சொல்லி தொலைங்கிறா. இது என்னடா அது? நம்ம ஒண்ணு நினைச்சு கடைசியில மியூட் பண்ண வேர்டை போட்டா அது வேற ஒரு மாதிரியா இருந்தா அப்படி இருக்கலாமா? நீ மட்டும் என் பொம்மையை பிடிக்கலாமான்னு கேட்டிருப்பாரோ. பொம்மை இல்லையே, ஒரு போட்டோ தானே இருக்கு. என்ன இப்படின்னா என்னவா இருக்கு? நானும் அதெல்லாம் இப்படியே யோசிச்சு பார்த்தேன், என்ன தெரிகிறது, ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஓடிடுச்சா. இதுதான் இந்த கேம்ல கேட்ட வார்த்தைங்க. இதுல கம்ருதீன் ஒவ்வொருத்தரா லைன்ல நின்றுக்கிட்டு பிக் பாஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே, பிக் பாஸ் நான் ஆதிரை பொம்மையை எடுத்தேன் வச்சுட்டேன், பிக் பாஸ் நான் இதை எடுத்தேன் வச்சுட்டேன். அதுல விஐபி ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு அவர். என்னன்னா யூஸ்வலா அவங்க போட்டோவை அவங்களே எடுக்க முடியாது. ஆனா விஐபி ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. என்னன்னா உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் அஹெட் உங்க போட்டோவே நீங்க எடுத்து வைக்கலாம். இது வரைக்கும் இந்த சீசன்ல வராத ஒரு பவர். பிக் பாஸ் வீட்டுல விஐபி ஹவுஸ்மேட்டா இருக்கிறது திவாகர். அது எல்லாருக்கும் தெரியும்ல, புதுசா மாறி இருக்காரு. எல்லாரும் சொல்லும் போது பிக் பாஸ் நான் வாட்டர் மிலன் ஸ்டார் என்னோட பொம்மையை எடுத்து நானே வச்சுட்டேன் அப்படின்னு கமருதீன் எல்லாரும் திட்ட தொடங்கிட்டாங்க. எதுக்கு துப்புற, அதான் ரூல்ஸ்ல இருக்கு இல்லன்னு. ஐயோ நான் அது ரூல்ஸ்ல இல்லன்னு நினைச்சு ஒரு தவறுதலா பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதாவது ஒரு பிக் பாஸ் கொடுத்த ரூலையே மறக்கிற அளவுக்கு ஒருத்தர் மேல உங்களுக்கு கோபம். அதாவது இப்ப தான் பொம்மை எடுத்து தானே வச்சுட்டான் பைத்தியக்காரன்னு சொல்றதுக்கு துப்புனாரு, அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த இதுல வாட்டர் மிலன் ஸ்டாரே பேசாம இருக்கும்போது நம்ம பார்வதி வந்து ஏய் என்னடா பிஹேவியர் இது என்னடா துப்பிட்டு இருக்கு, அதான் ரூல்ஸ்ல இருக்குல்ல, அவங்க பொம்மை எடுத்து அவங்களே வைக்கலாம்னு இவர் வந்து இல்ல ஊன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப எஃப்ஜே உள்ள வர்றாரு. வந்து வாட்டர் மிலன் ஸ்டாருக்கு இவருக்கு தானே பிரச்சனை, இவங்க ஏன் குறுக்க பேசுறாங்க, நீ போடா நீ வந்துட்ட அப்படி இப்படின்னு இவர் கோச்சிட்டு உள்ள போயிடுவாரு. உள்ள போனோடனே கேம் அப்படியே நிக்குது. இப்ப எல்லாரும் போய் அவரை சமாதானப்படுத்த போற அவர் என்ன சொல்றாரு, நான் அவங்களுக்கும் இவருக்கும் பிரச்சனை, சபரி அண்ணனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிரச்சனைன்னும் போது நான் பேச வரும்போது சபரி அண்ணன் என்ன சொன்னீங்க, டேய் நீ உள்ள வராதடா நானும் அவங்களும் பேசிக்கிறோம். இப்ப வாட்டர் மிலன் ஸ்டாருக்கும் கமருதீனுக்கும் பிரச்சனைன்னும் போது இவங்க உள்ள வந்து பேசுறாங்க. ஏன் அவங்க கிட்ட அவங்களால எது பேச முடியல? அவங்க எது சொன்னாலும் எல்லாரும் கையை கட்டி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க என்ன பெரிய கொம்பா? என்கிட்ட சொன்ன அதே விஷயத்த அவங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கணும். பார்வதி நீ ஏன் உள்ள வர்றன்னு ஏன் சொல்லல, நான் ஏதாவது பேசுனா மட்டும் எல்லாரும் ஏன் வந்து கடிக்கிறீங்கன்னு அப்படின்னு பேசும்போது கேமை முடிப்போம், அதுக்கப்புறம் பேசுவோன்னு கேம் ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 2 பேர் எவிக்ட், கெமியும் பார்வதியும். அந்த எரிச்சல்ல தான் கத்திக்கிட்டு இருக்கு. பார்வதிக்கு கேம் விளையாட வர மாட்டேங்குது, வாய் அடிக்கிறதுனா மட்டும் நல்லா வருது. பிசிக்கல் டாஸ்க்கு கேம் விளையாடுங்க, அந்த கேப்டன் டாஸ்க்ல போய் ஜீன்ஸை துவைங்க அப்படின்னா துவைக்க முடியல, அது பண்ண முடியல. ஒரு பொண்ணு தப்பான இடத்துல கை வைக்க கூடாது கேம்னு வரும்போது, அதையும் அந்த ஜென்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும். தப்பான இடத்துல கை வைக்க கூடாதுங்கிற ப்ரிவிலேஜை வாங்கின உடனே நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் விளையாடலாம்ங்கிற மாதிரி வந்து ஒன்று விளையாடுறீங்க. உங்களை கிட்ட வரவிடாம பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும் சொல்லு? தடுக்கணும். வேற தடுக்க வந்துகிட்டே இருக்காங்க, என்ன பண்றது? தள்ளி விட வந்துகிட்டே இருக்காங்க. இழுத்து போடலாமா? இழுத்து போடலாம், தள்ளி போடலாம். ஒரு லேடிஸுக்கு அது பண்ணலாம், தப்பான இடத்துல எல்லாம் கை வைக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. வந்து விக்கல்ஸ் அட்டாக் பண்ணும்போது விக்கல்ஸ் என்ன பண்றாரு, பார்வதியை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அந்த பொண்ணு கீழே விழல, இப்படி அப்படி போச்சு. அது கூட ஹர்ட் ஆகி விக்கல்ஸை வந்து என்ன பண்ற அடிக்குது. ப்ரொடக்ஷன் இங்க தான் அதிகமா வேணும். பண்ணு இதா ஸ்போர்ட் வா. கெமி பண்ணதுக்கு சொன்ன, கெமி பண்ணது அவள சொன்ன. அடிக்குது, லிட்டரலி அடிக்குது. எஃப்ஜேக்கு அதெல்லாம் கோவம். என்னங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு, விக்கல் செய்துக்கு அடிக்கிறீங்க. இன்னொன்னு மாம்பளையாவ மனுஷனாவ தள்ளி விடுறான். தள்ளியும் விடக்கூடாது, தப்பான இடத்துலயும் கை படக்கூடாது.
உங்களை பிடிச்சி இழுத்தும் போடக்கூடாது. அப்போ நீங்க வந்தபோது கெஞ்சணும், இல்ல பார்வதி வராதிங்க கொஞ்சம் போங்க போங்க, ஐயோ பார்வதி நீங்களா கொஞ்சம் போங்க போங்க. நீ உங்களுக்கு எவ்வளவு ஒரு அவனை கேட்டீங்களா உனக்கு ஆம்பளை திமிரா, இதுக்கு பேர் என்ன பொம்பளை திமிரா? கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போய் நீ ஏன்டா கோவப்படுற எஃப்ஜே அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜே அந்த பதில சொல்றாரு, எனக்கு நான் மட்டும் எல்லாரும் வந்து கடிக்கிறீங்க, பார்வதி அப்படி பண்ணுதுன்னு. இங்கே பாரு, பார்வதி எக்கேடு கட்டு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா உன்னைய எதுக்கு கண்ட்ரோல் பண்றோம்னா உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு. கனியக்காவும் நம்ம சபரியும் அதான் சொல்றாங்க. அப்பதான் அவர் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பதான் கண்டுபிடிச்சேன் அது என்ன வார்த்தைங்கிறாரு. அவர் சொல்றாரு, பின்ன என்னக்கா நான் ஏன் அந்த வார்த்தை சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆம்பளை திமிர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன எதுக்கு ஆம்பளை திமிர்னு சொன்னாங்க? காலால அடிச்சேன்னு சொன்னாங்க. நான் இப்படி நிக்கிறேன், காலை அசைக்கிறேன், திருப்பி வர்றாங்கன்னு காலை எப்படி உதறினேன். அது அவங்க மேல படக்கூட இல்லை. நான் காலை இப்படி உதரும் போது கீழே பிடிச்சி இப்படி அமுக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு கனியக்கா வந்து அவதான் அமுக்குனான்னு உனக்கு எப்படிடா தெரியும்னா, நான் அவதான் அமுக்குனான்னு நான் பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வில்ல நடிகருக்கால பிரவீன் அவர் வந்து மச்சா எஃப்ஜே உனக்கு ஒண்ணும் இல்லையடா, என்ன இல்லையடா, இல்ல பார்வதி அமுக்குனா அவர் பின்னாடி இருந்து பாத்துருக்காரு, என்ன பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்ப பண்ணது பார்வதியா அப்படின்னு இவருக்கு தெரியும். சோ இதுல இப்ப மெயின் பாயிண்ட் வந்து நம்ம அந்த வில்லன் நடிகர் தான். யோ நீ சரியா பாத்தியா இல்லையா? இப்ப இந்த இஷ்யூ வந்து எஃப்ஜே பார்வதி தான் பண்ணிச்சுன்னு அக்யூஸ் பண்ணி அவங்க ஃபுட்டேஜ போட்டு காட்டி அது பார்வதி இல்ல வாட்டர்மெலன் பண்ணிருக்காரு, இல்ல வினோத் பண்ணிருக்காரு, இல்ல வேற யாரோ பண்ணிருக்காருங்கிற மாதிரி வந்துச்சுன்னா பார்வதி மேல சிம்பத்தி வந்துடும். இப்ப எஃப்ஜே கிட்ட கேட்டா இவரை தான் கேட்டாரு, பின்னாடி இருந்து பார்த்தது இவர் தான். கண்டிப்பா நடந்திருக்கு. வேணும்னு பண்ணிருக்க மாட்டாங்க, அவருக்கு யாரோ பண்ணிருக்காங்க தெரியுது, இப்ப யாருன்னு தெரியல. ஆமா இப்ப நம்ம மக்கள் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க யாருன்னு. அந்த லைவ் ஃபுட்டேஜ்ல இனிமேதான் வரும், இனிமேதான் பாப்பாங்க. எங்க சிஜேக்கு ஜூம் போங்கடா பாப்போம், சிஜேயோட கவட்டைக்கு ஜூம் அப்போ அப்படின்னு பார்த்தா ஒரு கை வந்து கவிக்கிட்டு போயிடும், யாரோட கைடா இது அப்படின்னு அது அந்த கை எழுதி தேடணும். அப்படி இப்போ அந்த ரெட் கலர்ல வட்டம் போட்டு அம்புக்குறி எல்லாம் இப்படி காட்டி ஸ்லோ மோஷன் வீடியோ எல்லாம் வரும். இனி சோ என்ன ஏதுன்னு தெரியாது. சோ இதுதான் இன்னைக்கு நிலவரம் கலவரம். ஆதிரை ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப நான் பார்த்தேன், எம்மா ஆதிரை நீ ரொம்ப இதுக்கு பேர் போல்ட்னஸ் கிடையாது, பட் ஒரு விதமான பொண்ணு தான், ஒரு போல்டான பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு பேர் போல்ட்னஸ் கிடையாது. அவங்க சபரி வந்து ஏதோ பேசுறாரு, ஆதிரை அப்படி என்ன, போயிருடா, அப்புறம் அவனுக்கு கேம்ல நடந்தது உனக்கு உண்மையா நடக்கும், நான்லாம் பார்க்க மாட்டேன், புடிச்சு அமுக்கி விட்டுருவேன். சத்தியமா யோசிக்கவே மாட்டேன், புடிச்சிருவேன். அப்ப நான் யோசிக்கிறேன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? கேம்ல நடந்தத கோவமா பேசுறது வேற, தவறுதலா நடந்தது. இப்ப பிக் பாஸ் வீட்டுல இன்னும் என்னென்னத்தான் நார்மலைஸ் பண்ணுவீங்க? கிரிஞ்சு பண்ணா உள்ள எடுப்போம், வெளியே ஆபாசமா போட்டோஸ் போட்டா உள்ள எடுப்போம், வெளியே அகோரி மாதிரி கேஸ் வாங்குறவனும் உள்ள எடுப்போம். இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணியாச்சு. வெளியே பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு உள்ள கண்டென்ட்டுக்காக நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கூட நார்மலைஸ் பண்ணியாச்சு. இப்ப அமுக்குறதையும் நார்மலைஸ் பண்ணணுமா? நாளைக்கு என்ன இன்னும் என்னென்னத்தை நார்மலைஸ் பண்ணுவீங்க? வடிவேலுக்கு ஒரு பொண்ணு சொல்லும்ல, இது எங்க வீட்டு காலிங் பெல் கிடையாது, அப்புறம் இது வேறவங்க வீட்டு பெல்லு, நான் டெய்லி அமுக்கிட்டு ஓடிடுவேன். அந்த டயலாக் எடுத்து சொல்றாரு விஜய் டிவி. இப்ப நார்மலைஸ் பண்ணா அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, நான் அமுக்கிட்டு ஓடிடுவேன். இல்லங்க, இப்ப இதே இதை ஜஸ்ட் இமேஜின். ஆதிரை சொன்ன அதே டயலாக சபரி சொன்ன மாதிரி இப்ப நான் சொல்றேன், எவ்வளவு கோவம் வருதுன்னு பாருங்க. ஏன்டா சபரி ஏன்டா இப்படி பண்ணணும்னு, ஆதிரை போயிரு, அப்புறம் அவளுக்கு கேம்ல நடந்ததுதான் உனக்கு நடக்கும், நான் புடிச்சு அமுக்கி விட்டுருவேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப பிக் பாஸே கூப்பிடுவாரு, ஏதோ மாதர் சங்கத்துல இருந்து கொடியை சுத்திட்டு வந்துட்டாங்க, சித்தப்பூ அனுப்புன மாதிரி இந்த கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள வா, அந்த வழியாலே அப்படியே போயின்னு புடிச்சு அனுப்பிடுவீங்க. இப்ப ஆதிரே எல்லாம் அது எபிசோட்ல வரல, லைவ்ல வந்திருக்கு. சோ இன்னும் என்ன நடந்தா அதெல்லாம் நார்மலைஸ் பண்றதுக்கு இந்த சீசன் ரெடியா இருக்கு. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், லேடிஸ் எது பண்ணினாலும் அது வந்து ஃபன்னு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் சார் வந்து அந்த முதல் ரவுண்டு விளையாடி முடிச்சிட்டாரா, அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு உள்ள வரும்போது பேசிக்குவாங்கல்ல, நான் அவரை பிடிச்சி டேக்கிள் பண்ணிட்டேன், அவர் என்ன தடுக்க வந்தார், அவரையும் பிடிச்சி நான் ஜெயிச்சிட்டேன், இவரையும் ஜெயிச்சிட்டேன்னு. இப்போ வாட்டர்மெலன் சார் வர்றாரு, விஜய் பார்வதி வந்துகிட்டு இருக்கு கூட. அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நான் வந்து எஃப்ஜேயை பிடிச்சி டக்கிள் பண்ணிட்டேன், அகோரியை பிடிச்சி டக்கிள் பண்ணிட்டேன், நம்ம வினோத்தை பிடிச்சி டக்கிள் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னே வினோத் இந்த பக்கம் இருக்காரு.
சொல்றாரு. டேய் உனக்கு நான் 100 வாட்டி சொல்லிட்டேன், என்ன எங்க நீ டக்கிள் பண்ண? இல்லப்பா இல்லப்பா வாய் தவறி வருது பண்ண, என்னப்பா பண்றேன்னு. உனக்கு இனி அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன், சும்மா சும்மா என்ன எங்க டக்கிள் பண்ண, நீ என்கிட்டே வரலையே அப்படின்னா. இல்லப்பா இல்லப்பா எங்க வருப்பா அவரு பண்ணு, அவர் பேரை சொல்லி சொல்லடா. நான் யாராவது சமாளிச்சேன், சமாளிச்சேன், வினோத சமாளிச்சேன். ஒரு இடத்துல வினோத்தே இல்ல, அந்த இடத்துல வினோத் பேரை சொல்றாரு. அப்போ கமெண்ட்ஸ்ல எல்லாம் வருது, இந்த இடத்துல இப்ப வினோத் இருந்திருக்கானு. வினோத் கிட்ட இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டாரு. எனக்கு அந்த கமருதீனும் வினோத்தும் பேசிக்கிறாங்க. அவ கமருதீன் ஒரு விஷயம் சொல்றாரு, எனக்கு அப்படியே மிஸ்டியை பார்த்த மாதிரி இருந்தது. இதே மாதிரிதான் என்ன டெய்லி குழப்பம் மிஸ்டி. ஒன்னு சொல்றாரு, அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, மச்சான் வினோத் சொல்டா, அந்த பொண்ணுக்காக தான்டா நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். எந்த பொண்ணுக்காடா? அதான் அந்த பொண்ணு. யாரு? அரோராவா? ஆமாடா. ஓ அப்ப அரோராவா உங்களுக்கு வெளியவே முன்னமே தெரியுமா? சீச்சி அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த பொண்ணுக்காக தான் வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னேன். ஆமாடா அந்த பொண்ணுக்காக தான்டா நான் வந்தேன், பார்க்க பாவமா இருந்துச்சு, சரி ஒரு துணையா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். டேய் அப்ப உங்களுக்கு முன்னமே வெளியே தெரியுமா? இல்ல மச்சான் வெளியே நான் பார்த்தது இல்ல. என்னடா உலகிட்டு இருக்கிற? இல்லடா அந்த பொண்ணுக்காக, அடா டேய் அந்த பொண்ணுக்காக தான் வீட்டுக்குள்ள வந்தியா? ஆமா. அப்ப வீட்டுக்கு வெளியவே அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்டா உழப்புற அப்படின்னும் போது அவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தது அந்த பொண்ணுக்காக தான் வந்தேன் மச்சான். எனக்கு பாமா இருந்தது, அரோரா வந்தது இல்லை, பாமா இருந்தது. சரி இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகிறாலே ஒரு துணை இருக்கட்டும் பாவம், ஏன்னா ஒன்றா பழகி தெரிஞ்சிருக்கு. முன்னாடி படிக்கிறீங்களா? முன்னாடி எல்லாம் இங்கே வந்து தான் பழக்கம். ஆனால் எனக்கு அவளுக்காக தான் வந்தேன். ஆமாம்மா அவளுக்காக தான் வந்தேன் இந்த வீட்டுக்கு. ஓப்பனாக சொல்கிறேன், தப்புன்னு எனக்கு தோணுது. முன்னாடியே பழக்கமா? இல்லை அவளுக்காக தான் வந்தேங்கிற, அவளுக்காக தான் வந்தேன். அது சொல்றதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்லை, நான் தப்பு இல்லையே, நான் ஓப்பனா சொல்றேன், நான் அவளுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன். டேய் அவள் உனக்கு வெளியே தெரியுமா? தெரியாதே, இங்கே வந்து தான் பழக்கம், அவளுக்காக தான் வந்தேன்னு சொல்றியடா. இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? இது முன்னாடினா இங்கே வீட்டுக்கு வந்தா மச்சான் தெரியும். இந்த வீட்டுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்ற. பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போனேன்டா, நம்ம சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸ்ல வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போனேன்டா. இவரு ஆரம்பத்துல சொல்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ங்கிறீங்க. எங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்னாலே அது ரெண்டுமே அந்த மொத்த வீடு. அவரு என்ன பண்றாருன்னா சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து அரோரா பாவமா அரோராக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறாரு. ஓ அப்ப வெளியவே உங்களுக்கு எல்லாம் பழக்கமா? சேச்சா அவ யாருன்னு எனக்கு தெரியாது. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற, அவளுக்காக தான் வீட்டுக்கு வந்தேங்கிற, அவளை யாருன்னே தெரியாதுங்கிற. ஏப்பா கமருதீன் நீ பேசுறது உலகத்துல யாருக்குமே புரியல. அவர் நினைச்ச மாதிரிதான் எல்லாரும் நினைச்சாங்க. இவரு பிக் பாஸ் எல்லாம் அந்த பிக் பாஸ் சொல்ற வேர்ட்ஸே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது பிக் பாஸ் ஹவுஸ், இது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ். எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது, எல்லாம் பிக் பாஸ் ஹவுஸ். பிக் பாஸ் ஹவுஸ்ல அது விஐபி வீடு, இது நார்மல் வீடு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க சொன்னதை கேட்கும் போது மிஸ்டியே குழம்பிருச்சு, என்னையே குழப்புற மிஸ்டி இதை விட மோசமா குழப்பம். எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த இடத்துல கமருதீன் இல்ல, மிஸ்டியே உட்காந்து பேசுற மாதிரி, என்ன மிஸ்டிக்கு தாடி எல்லாம் வளர்ச்சிருக்குங்கிற மாதிரி பாக்குறேன் நான். இது பெரிய பைத்தியம் இது. வினோத் அவருக்கு நிறைய பேர் மாட்டுறாங்க. என்ன திவாகர் அதான் வினோத் பாக்குறாரு, என்னடா குழப்புறா இவன், ஏய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற. அவர் அழகா கேட்பாரு, அவளுக்காக தான் மச்சான் அந்த வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தேன். யாருக்காக? அரோராக்காக. ஓ அப்போ உங்களுக்கு வெளியவே பழக்கமா? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. என்னடா இப்பதான் அவளுக்காக வந்தேன். ஆமா அவளுக்காக தான் வந்தேன், அதை சொல்றது எனக்கு கூச்சமே இல்லை. கூச்சம் இல்லையா? அப்போ முன்னாடியே பழக்கம் போல இருக்கு. இங்க தான்டா முதத்தர பாக்குறேன். ஐயோ இதுக்கு வாட்டர் மிலோனே எவ்வளவு பரவாயில்லையா, அவளாவது புரியுற மாதிரி பேசுவா, இப்ப அதை விட பைத்தியமா இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த நிலவரம் கலவரம். உங்களை அடுத்த டே 10ல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.